கல்முனை பீச் ரோட்டில் மொட்டை மாடியில் அவர்களுடைய சொந்த வீட்டிலேயே 4வது மாடியில் வைத்து கஞ்சா செடிகளை வளர்த்து அதை ஒவ்வொரு நாளுமே காலம பின்னேறம் என்று சொல்லி விற்பனை செய்து வந்த ஒரு நபர் 56 வயதுடைய நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மேலதிக விசாரணைகளையும் போலீசார் முன்னெடுத்து வராங்க. ரகசிய தகவல் ஒன்று அந்த கல்முனை போலீசாருக்கு கிடைக்கப்படுது. அவர்களும் அந்த சிஐடியினரும் சேர்ந்து தான் இந்த தேடுதல் வேட்டையை நடத்திய பொழுது மேலே ஏறி போய் 4வது மாடியை பார்த்தா மிகவும் நேர்த்தியாக ஒரு தோட்ட பயிற்சியை செய்வது போலயே நேர்த்தியாக இந்த கஞ்சா பயிற்சியை இலங்கையை சேர்ந்த கஞ்சா இனம் என்று சொல்லப்படுகிறது. அந்த கஞ்சா பயிற்சியை செய்து அவர்களை வியாபாரத்தில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் இந்த நபர் இப்போ கைது செய்யப்பட்டிருக்கிறார். ரகசிய தேடலில் தான் இந்த சம்பவம் பிடிபட்டிருக்கிறது. இன்னும் என்னென்ன விஷயங்கள் பிடிபட போகின்றதை பார்க்கலாம். இந்த நபர் காலையும் மாலையும் இடியப்பம் புட்டு என்று சொல்லி சில உணவுகளை வியாபாரம் செய்வதாக கூறித்தான் இந்த கஞ்சாவை விற்பனை செய்து வந்ததாக இப்பொழுது தெரிய வந்திருக்கிறது. கல்முனை கடற்கரை வீதி பீச் ரோட்டில் தான் இந்த சம்பவம் பதிவாகி அதிர்ச்சியை உண்டாக்கியிருக்கு. கஞ்சிப்பானை இம்ரான் இத்தாலியில் கைது செய்யப்பட்டாரா இல்லையா என்பது குறித்து கிட்டடியில் தெரிய வந்தது. அதாவது அவர் கைது செய்யப்படவில்லை என்று சொல்லி. ஆனால் கஞ்சிப்பானை இம்ரான் எப்படித்தான் ஒளிந்து மறைந்து இருந்தாலும் அவருடைய நெருங்கிய நண்பர்கள் கைதாகி இருக்கிறார்கள். ரத்மலான சைமா உட்பட 3 பேர் முன்னர் கைதாகி இருந்த நிலையில் இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு நபர் கைதாகி இருக்கிறார். அவிஸ்க மதுசங்க அபே குணவர்த்தன என்ற வனாதே சத்து தான் துபாயில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். துபாய் பாதுகாப்பு படையினரால் தான் இவர் கைது செய்யப்பட்டதாக உத்தியோகபூர்வமான தகவல்கள் இந்த காணொளி பதிவு செய்யறதுக்கு சற்று முன்னர் வெளியாக இருக்கிறது. கிளிநொச்சி பழைப்பகுதியில் புலிகள் பயிற்சி முகாம் இயங்கி வருவதாக பொய்யான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்த நபர் கைது செய்யப்பட்ட நிலையில் 14 நாட்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டதோடு இந்த நபர் குறித்த பரபரப்பான முக்கியமான விஷயங்களை பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இன்றைக்கு பாராளுமன்றத்தில் வச்சு சொல்லியிருக்கிறார். இந்த நபர் கிட்டத்தட்ட 2 போலியான தேசிய அடையாள அட்டையை வச்சிருக்கிறார் என்று சொல்லியும் ஏற்கனவே இவருக்கு நிறைய குற்றச்சாட்டுகள் நிதி மோசடி குற்றச்சாட்டுகள் இருக்குன்னு சொல்லியும் அதோட இவருடைய பெயர் சங்கீத் ஜெயசேகர பொரலஸ் கமுவ தான் இவருடைய வசிப்பிடம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவர் ஒரு போலியான வைத்தியர் என்றும் சொல்லப்பட்டதோட முன்னாள் அரசாங்கத்தில் பல அரசு அதிகாரிகளுக்கு ஒரு ஆலோசகராகவும் பணியாற்றியிருக்கிறார் என்று சொல்லியும் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் வச்சு இவருடைய வரலாற்றையே அப்படியே வெளிப்படுத்தி இருக்கிறார். முன்னர் அமைச்சர் நலிந்த ஜெயதீச சொல்லியிருந்தார், இவர் சொல்லியிருக்கிற இந்த கிளிநொச்சி பழைய காணி என்று சொல்றது ஒரு கட்டடம் உண்டு, அது அரசாங்கத்தினுடைய காணி என்று சொல்லியும் அந்த காணி தொடர்பான மேலதிக தகவல்களையும் அமைச்சர் நலிந்த ஜெயதீச வெளிப்படுத்தியிருந்தார். அந்த நிலையில் இன்றைக்கு பொது பாதுகாப்பு அமைச்சர் இந்த கைதாகி இருக்கிற நபரை பற்றிய தகவல்களை வெளியிட்டிருக்கிறார். மெகசின் சிறைச்சாலையில் வெளியில் இருந்து மதிலுக்கு மேலால் போதைப்பொருள் பாசல் போதைப்பொருள் உட்பட சில தடை செய்யப்பட்ட பொருட்களை வீசிய நபரை தேடி போலீசார் இப்பொழுது வலைவிரித்து தேடி வருகிறார்கள். யார் என்பது குறித்து தெரியாது, உள்ளே இருந்து யார் இதை கேட்டார்கள் என்பது குறித்து தெரியாது. ஆனால் அந்த பாசலை போலீசார் மீட்டிருக்கிறாங்க. இந்த பாசலுக்குள்ள 30 ஃபோன் பேட்டரி வந்திருக்கிறது. 1-2 இல்லை 30 ஃபோன் பேட்டரிகள் உள்ளே இருக்குது. 250 கிராம் சுண்ணாம்பு 50 கிராம் புகையிலையோட மாவா என்று சொல்லப்படுகிற போதைப் பொருளையும் வைத்துத்தான் இந்த பாசல் வெளியில இருந்து யாரோ ஒரு நபரால் உள்ள வீசப்பட்டிருக்கிறது. சகஸ்புர காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறார்கள். யார் இதை எறிந்தார்கள், யாருக்கு இது வந்தது குறித்து விரிவான விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறார்கள். பாருங்கள், சாதாரணமான விஷயம் இல்லை. இது என்னென்னு சொன்னால் அடிக்கடி இப்படி வெளியில இருந்து உள்ள பாசல் போகிறது நாங்கள் முன்னரும் செய்திகளில் கேள்விப்பட்ட விஷயம். ஆனால் ஒரு சிறைச்சாலை என்று சொன்னால் உள்ள கட்டுப்பாடாக இருக்க வேண்டிய நேரத்தில் போதைப் பொருளை பயன்படுத்துகிறார்கள் என்பதையும் தாண்டி தொலைபேசியில் 30 பேட்டரி வெளியிலிருந்து உள்ள போகுதுன்னா அந்த 30 ஃபோனுக்கான பேட்டரி தேவை உள்ள இருக்குதானே. அப்போ எத்தனை பேர் அதுக்கு உள்ள ஃபோன் பாவிக்கிறார்கள்? இது எல்லாமே அதிகாரிகள் பார்த்து கொண்டு சும்மா இருக்கிறார்களா, அல்லது அதிகாரிகளையே ஏமாற்றி இவர்கள் அந்தளவுக்கு நாலேஜாக யூஸ் பண்ணுறார்களா இந்த ஃபோனை என்பது குறித்து தெரியவில்லை. பார்க்கலாம். ஸ்ரீபாதவுக்கு பாத யாத்திரை சென்ற இப்போ ஸ்ரீபாதவுக்கு சீசன் இல்லை. ஆனால் சீசன் இல்லாத டைமில் கிளிநொச்சி வவுனியாவை சேர்ந்த ஒரு குழுவினர் பாத யாத்திரை சென்ற போது அவர்களுடைய கார் நல்ல தண்ணி மஸ்கலியா மெயின் ரோட்டில் இருக்கிற மோகினி ரிவரில் ஏற்கனவே அடிக்கடி விபத்துக்கள் நடக்கிறது. அண்மையிலையும் ஒரு ஆட்டோ ஒன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இதே மோகினி ஆற்றில் தான். இப்படி இருக்கைக்குள்ள இந்த கார் அந்த இடத்துல விபத்தில் கவிழ்ந்து விழுந்திருக்கு. அதாவது வேறு வாகனங்களோட மோதி விபத்தில் கவலையில் தானாகவே அந்த ரோட்டோட சிக்கலால் மோசமான காலநிலையால் தான் இந்த சம்பவம் பதிவாகி இருக்குது. யாருக்குமே எந்த காயமும் இல்லை. ஆனால் வாகனம் முற்றுமுழுதாக சேதமடைஞ்சிருக்குன்னு சொல்லப்படுகிறது. இந்த குழுவினர் வவுனியா கிளிநொச்சியை சேர்ந்த குழுவினர் நல்லதண்ணி போலீஸ் ஸ்டேஷனில் இரவு 11 மணிக்கு போய் கேட்டிருக்காங்க. நாங்கள் இப்படி பாத யாத்திரை அதாவது ஸ்ரீபாதவுக்கு போகணும், போகலுமா என்ன மாதிரி எனக்கு போலீஸ்காரர் சொல்லியிருக்காங்க. நீங்கள் நாளைக்கு அதாவது நேற்று 19ஆம் தேதி இந்த சம்பவம் பதிவாகி இருக்கிறது இரவு 12 மணிக்கு. அப்போ நேற்று 11 மணிக்கு இரவு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கேட்கல போலீஸ்காரர் சொல்லியிருக்காங்க
சொல்லியிருக்காங்க. இப்போ மோசமான காலநிலை, இரவு நேரம் வேறு, நீங்கள் போகிறது இப்போ சேஃப்டி இல்லை. நாளைக்கு 20ஆம் தேதி, அதாவது இன்றைக்கு போனீங்கன்னா ஓகேன்னு சொல்லும்பொழுது இவர்கள் சரி என்று சொல்லி அவர்களுடைய கருத்தின்படி என்ன செஞ்சிருக்கார்கள், பாதுகாப்பாக இருக்க வேணும்னு சொல்லி ஏதாவது கிட்டே இருக்கிற ஒரு கெஸ்ட் ஹவுஸோ எங்கேயாச்சும் தங்கும் இடத்துக்கு போய் தங்கி அடுத்த நாள் போவோம்னு சொல்லி போய் கொண்டிருக்கல தான் இந்த மோகினி ஆற்றில் விழுந்திருக்காங்க. ஆனால் யாருக்குமே காயமில்லை. இதில் அடிக்கடி இந்த விபத்துக்கள் சம்பவிக்கிறது. இந்த காரில் 3 ஆண்கள் 2 பெண்கள் இருந்திருப்பதாகவும் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். $1 பில்லியன் சட்டவிரோதமாக எந்த பொருட்களையும் இறக்குமதி செய்யாமல், இலங்கைக்கு எந்த பொருட்களையுமே இறக்குமதி செய்யாமல் சட்டவிரோதமாக $1 பில்லியன் வெளிநாடுகளுக்கு அனுப்பிய குற்றச்சாட்டில் அண்மையில் 4 தனியார் வங்கி முகாமையாளர்கள், 4 பேங்க் மேனேஜர்ஸ் பேங்குக்குள்ளேயே வச்சு அதிரடியாக கைது செய்யப்பட்டார்கள். இந்த விஷயம் பரபரப்பை ஏற்படுத்தி, அதாவது இதுவரைக்குமே இலங்கையில் இப்படி ஒரு சம்பவம் பதிவாகவில்லை. இவ்வளவு பாரிய தொகை பணமும் சட்டவிரோதமாக வெளிநாட்டுக்கு இப்படி போகையில் 4 வங்கி முகாமையாளர்களும் வங்கிக்குள்ள வச்சு இப்படி அதிரடியாக கைது செய்யப்படவில்லை. இவர்களுடைய பின்னணி என்பது குறித்து இப்பொழுது வந்திருக்கின்றது. இதில் இவர்களுக்கு வருகிற செப்டம்பர் 3ஆம் தேதி வரை விளக்கமறியலில் போட சொல்லியும் நீதிமன்றம் அதிரடியாக உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறது. 4 முகாமையாளர்களையுமே வருகிற செப்டம்பர் 3ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க சொன்னதோட ஒரு மேனேஜர் $5.5 மில்லியன் வெளிநாட்டுக்கு சட்டவிரோதமாக கொடுக்கிறதுக்கு உதவி செஞ்சிருக்கிறார். அடுத்த மேனேஜர் கிட்டத்தட்ட 25 ஃபேக்ட் ஷேரிங் மூலமாக பல மில்லியன் $1 வெளிநாட்டுக்கு போறதுக்கு உதவி ஒத்தாசை வழங்கியிருக்கிறார். அடுத்த மேனேஜர் 1067 மின்னணு நிதி பரிமாற்றங்கள் மூலமாக $25 மில்லியன் வெளிநாட்டுக்கு அனுப்பியிருக்கிறார். அடுத்த மேனேஜர் $32 மில்லியன் இவர் அனுப்பியிருக்கிறார். இந்த 4 பேர்களுக்குமே நிறைய பணம் வந்திருக்கிறது. இந்த வேலையை செய்வதற்கு நிறைய பணம் வந்திருப்பதாகவும் முன்பே சொல்லப்பட்டதோட இப்பவும் விசாரணைகளில் இந்த மோசடி அம்பலமாகி இருக்கின்றது. அதோட இந்த 4 மேனேஜர்ஸுக்கும் வேறு ஆக்கள் பயிற்சி கொடுத்துருக்காங்க. இவர்களும் வேறு ஆக்களுக்கு பயிற்சி கொடுத்துருக்கார்கள். ஆகவே மிகப்பெரிய ஒரு வலையமைப்பு, அதாவது முன்னர் ஒரு நிறுவனம், கொழும்பில் இருக்கிற ஒரு நிறுவனத்தோட முதலாளி கைது செய்யப்பட்டார். அந்த முதலாளி தான் இந்த 4 பேரோடையுமே டீல் பண்ணி இந்த விஷயத்தை செய்கிறார். அப்போ வெறும் 5 பேர் தான் மொத்தம் கைதாகி இருக்கிற 5 பேர் மட்டும்தானா இதில் சம்மந்தப்பட்டிருக்கிறார்கள் கேட்டால் ஒபிசியலாக 5 பேர் தான். என்னென்னா 5 பேர் தான் கைதாகி இருக்கிறாங்க. ஆனால் மேலும் பலர் இதில் சிக்கலாம். இவர்களிடம் நடக்கும் விசாரணைகளில் இன்னும் யார் யார் இருக்கின்றார்கள் என்று சொல்லி பார்க்கலாம். கஞ்சிப்பான இம்ரான் இதுவரைக்கும் கைது செய்யப்படவில்லை. ஆனால் கஞ்சிப்பான இம்ரானின் நெருங்கிய கூட்டாளிகள் அண்மையில் கைது செய்யப்பட்டார்கள். ரட்மலான சைமா உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் இன்றைக்கு முக்கியமான ஒரு கைது இடம்பெற்றிருக்கிறது. கஞ்சிப்பான இம்ரானின் நெருங்கிய நண்பர் அவிஸ்க மதுசான் அபே குணவர்த்தன என்ற வனாதே சத்து தான் இவர் அழைக்கப்படுகிறார். துபாயில் வச்சு துபாய் பாதுகாப்பு பிரிவினர் இந்த நபரை கைது செய்திருக்கிறாங்க. இந்த நபர் கஞ்சிப்பான இம்ரானின் நெருங்கிய நண்பர். ஆகவே கஞ்சிப்பான இம்ரான் என்பவர் மிகப்பெரிய ஒரு பாதாள குற்றவாளி, மிகப்பெரிய ஒரு போதைப்பொருள் கடத்தல் காரராக இருக்கும் பொழுது அவர் என்னதான் தப்பிச்சு வந்தாலும் அவருடைய நெருங்கிய கூட்டாளிகள் பிடிபடும் பொழுது நிச்சயமாக இந்த போலீஸ் உயரதிகாரிகள், அமைச்சர்கள் சொல்வது போல் வெகு சீக்கிரம் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்போட போவது உறுதி. கடந்த 18ஆம் தேதி ஓமான் நாட்டில் வச்சு அரஸ்ட் பண்ணப்பட்ட ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்கும்பல் உறுப்பினர் தான் சமித்புர சத்து. இந்த விசாரணைகள், இவரிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளில் பல முக்கியமான தகவல்கள் இப்பொழுது அம்பலமாகி இருக்கிறது. வெளிநாட்டிலிருந்து இலங்கைக்கு கொண்டு வரப்பட்ட கைத்துப்பாக்கியோட 12 தோட்டாக்களும், ஒரு கைத்துப்பாக்கியும் 12 தோட்டாக்களும் மட்டக்குழியில் இருக்கிற ஒரு வீட்டில் வச்சு போலீசாரால் மீட்கப்பட்டிருக்கிறது. கொழும்பு குற்றப்புலனாய்வு துறையினர் தான் இந்த கைத்துப்பாக்கியையும் அதுக்கு பயன்படுத்தப்படும் 12 தோட்டாக்களையும் மீட்டிருக்கிறாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த துப்பாக்கி வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட வெளிநாட்டு ரக துப்பாக்கி. அங்கே இருந்து சட்டவிரோதமாக ஒழிச்சு மறைச்சு இங்கே கொண்டு வந்திருக்காங்க. அதை வச்சு தான் இவ்வளவு பெரிய சம்பவங்கள் பதிவேற்றிருக்காங்கன்னு சொல்லியும் சொல்லப்படுது. 38 வயதுடைய நபர் தான் இந்த சமித்புர சத்து என்ற நபர். கொழும்பு 15 மட்டக்குழி சேர்ந்த இந்த நபர் சமித்புரம் என்ற இடத்துல இருந்தபடியாக சமித்புர சத்து வேற சொல்லி அழைக்கிறாங்கன்னு சொல்லியாம். அதோட ஃபேக்கான போலியான பாஸ்போர்ட்டை வச்சு தான் இவர் ஓமானுக்கு தப்பி சென்றிருக்கிறார். இவர் எந்த ஒரு வழக்கில், நிறைய வழக்கு இவருக்கு இறக்கும் பொழுது கணேமுள்ள சஞ்சீவ, பாதாள உலக குழுவின் முக்கியமான ஒரு நபர் கணேமுள்ள சஞ்சீவ நீதிமன்றத்தில் வச்சு சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தில் பிரதான ஒரு குற்றவாளியாக இருக்கும் நபர் தான் இந்த சமித்புர சத்து. இப்போ இவரும் கைதாகி இருக்கிறார்.